ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஜேக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். சடன் மேரேஜ் வித் மை சிஸ்டர் ஃபியான்சி. இதை வந்து நான் நியூ இயருக்கு போடலான்னு நினச்சேன். ரியலி சாரி, சுத்தமாக டைம் கிடைக்கல. ஸோ ரெக்கார்ட் பண்ண லேட் ஆகிடுச்சு. டிலீட்டட் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம பாய்ஸ்க்கு இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லாருமே எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ள வாங்க. அப்போ தான் இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி, டோன்ட் டேக் இட் சீரியஸ். ஓகே, வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒரு பொண்ணு பார்க்குற விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. ஜேகே வந்து அந்த இதில் உட்காந்துருக்கான். பட் அந்த சேரில் உட்காந்துருக்கானே தவிர அவன் தானே நிமிந்து யாரையுமே பார்க்கல. அவங்க அம்மா ஒரு முறைச்சிட்டு அவன் படுக்க உட்காந்துருக்கான். அவங்க அம்மா ஜேக்கு நிமிந்து பாரு, ஜெக்கு நிமிரு, எல்லாரும் உன் ஃபேஸை பார்க்கணுன்னு தான் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் ஃபேஸை காட்ட விருப்பம் இருந்தால் காட்டுங்க, எனக்கு யாருக்கும் ஃபேஸ் காட்ட விருப்பம் இல்லை. ஜிக்கோட மசன் பேச வேணும், அமைதியாக அப்படி சொல்லிட்டு அவங்க நிமிந்துட்டு இல்லை பையன் கொஞ்சம் ஷைட்டே அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் வந்துட்டு யூனாவா. அவ்வளோ அழகாக கிளம்பியிருக்கா. அவள் கண்ணுக்கு அழகாக காஜல் போட்டு, அக்கா இந்த கண்ணை பார்க்க அழகாக இருக்கா அப்படின்னானு. உன் கண்ணுக்கு என்னை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னானு. உன்னை விட அழகில்லை அப்படி சொல்லிட்டு வந்து கீழே உட்காரா. அப்போல்லாம் இல்லடி, உன்னை விட நான் ஒன்றும் அழகில்லை அப்படின்னானு. ஐயோ ரொம்ப இப்போல்லாம் பொய்யா பேசாத அப்படின்னானே சிரிச்சிட்டு. சரி நீ போய் பாரு. போடி, எனக்கு விருப்பமே இல்லை தெரியுமா, எனக்கு உன் கூடையே ஒன்றை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. பட் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. யூனா, நீ ஒன்று என்னெல்லாம் பார்த்துக்க வேணாம், நீ ஒன்றை பார்த்துக்கோ, உன் லைஃப்பை பாரு, என் லைஃபே நீ தான். சரி உன் லைஃப் நான் தான், நீ இப்போ ஃபஸ்ட்டு போறியா, அம்மா வந்துட்டு அவங்கள போய் பாரியா, உனக்கு பிடிச்சதுனால தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரி போ. சரிக்கா அப்படி சொல்லிட்டு அவள் வந்து எந்திரிக்கிறா. அவள் அப்படியே அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறா. அவள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது. பட் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மைல். சரிக்கா போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து கீழே இறங்கி வரா. அவள் தலையும் அப்படியே குனிஞ்சே தான் இருக்குது. எல்லாருமே யூனாவை பார்த்தோன்னே ஜேகே அம்மாவுக்கு யூனாவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லோரும் யூனாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகேயோட அம்மா ஜேகே பார்த்துட்டு, பாரு இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கு, ஏஞ்சல் டிக்காக இருக்கா அப்படின்னு. எனக்கு ஒன்றும் அப்படி தெரில. ஜேகே நிமிந்து பார்த்தா தான் தெரியும். அம்மா தயவு செய்து அமைதியாக இருக்கா, அப்படியே பண்ணிட்டே தான் நான் எந்திரிச்சு போயிடுவேன். சரி நீ உட்கார் அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அவளோட ஜேகே அவங்க அம்மா அப்படியே சைடேஜில் பார்க்குறான். உண்மை தானே, எனக்கு பிடிச்சிருந்தா அவனுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்களா, அப்போ எனக்கும் பிடிச்சிருக்கு, அப்போ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாயை முட்டிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஜேகே இந்த சைடு முறைக்கிறான். இங்கே வீதான் உட்காந்துக்கிட்டே, எனக்கு தெரியாது, அதெல்லாம் அம்மாவாக பேசுகிறாங்க, என்னை முறைக்காத அப்படின்னே. இல்லை ஒன்று ஒன்று எதுக்கு ஃபஸ்ட்டு என்னை இங்கே கூப்பிட்டு வர சொன்னா, நீங்கள் என்ன சொன்னேன், என்ன மீட்டிங் சொல்லுதுன்னு வெளியே கூப்பிட்டு வந்தேன். சரிடா முறைக்காதடா, வீட்டில் போய் திட்டிக்கலாம்டா, அமைதியாக இருடா அப்படின்னு. போய் தொடங்கிடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே நியூறவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு நியூனை வந்துட்டு எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறா. ஜேகே காஃபி கொடுக்குறப்ப அவன் நிமிந்தே பார்க்கல, அப்படியே குனிஞ்சு மாதிரியே கொடுக்குறா. அப்போ வந்து மாப்பிள்ளையை பாரு அப்படி சொன்னே அவளும் காஃபியை கொடுத்து நிமிந்து பார்க்குறா. சின்னதாக ஒரு ஸ்மைல். அவளுக்கு அந்த ஸ்மைலு அவங்கள பார்த்தோன்னே அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவள் ஒரு பிரைட் ஸ்மைல் பண்ணிட்டு போய் அந்த பிளேஸில் நிற்கிறா. அந்த பொண்ணுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஏண்டா அமைதியாக இருடா அப்படின்னு. சரி மச்சா அப்படி சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் அமைதியாகிட்டான். பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே யூனாவே பார்த்துட்டு இருக்காங்க. யூனா எங்கள் அம்மா பார்த்துட்டு சின்னதாக அப்படின்னு மட்டும் நோட் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் அவ்வளோ ஹாப்பி. யூனாக்கு பிடிச்சிருச்சு. ஓகே ஜேகேக்கு பிடிச்சிருக்கு, சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே. என்கேஜ்மெண்ட்டா அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா யோசிக்கிறாங்க. ஏன் சம்மந்தி என்கேஜ்மெண்ட் வேணாங்கிறீங்களா? இல்லை நம்ம தட்டு மாற்றிட்டு டேரெக்டாக கல்யாணமே வச்சுக்கலாமா அப்படின்னு எல்லோரும் கொஞ்சம் ஷாக்கு. என்கேஜ்மெண்ட்டே வேணாமா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு நாள் என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு அடுத்த நாளே கல்யாணம் பண்ணுறதுனா ஓகே. பட் என்கேஜ்மெண்ட்டு 2 மாதம் கேப்பு கல்யாணம் அது வேணாமே அப்படின்னு. சரி அவங்க யோசிக்கிறதும் சரிதான், பையனோட அம்மாவாக யோசிக்கிறாங்க, எங்களுக்கும் சரிதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி 1 மந்த்லேயே மேரேஜ் வச்சுக்கலாம், நாளே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தட்டெல்லாம் மாற்றிட்டு இப்போ டேரெக்டாக அவங்களாம் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்துட்டு யூனா வேகமாக அந்த ரூமுக்கு போகிறா. வேகத்துக்கு அந்த டோரை ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பொண்ணு அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டாலா, ஃபோட்டோ காட்டலான்னு நினச்சி வந்தேன். அம்மா வேறு எனக்கு ஃபோட்டோவே அனுப்பலை, அக்காவுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொன்னாங்க. சரி பார்த்துட்டு அப்படி என்னென்னு கேட்டு போகலான்னு பார்த்தா தூங்கிட்டா. சரி அப்படி சொல்லிட்டு அவளும் குடுன்னு திருப்பி போய் அவள் ரூமில் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அவள் அப்படியே படுத்து சிரிச்சிட்டே இருக்கா. எப்படி ஸ்மைல் பண்ண, அவன் கண்ணே அவ்வளோ சிரிச்சதில்ல. ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு இவன் அதை நினச்சிட்டே படுத்திருக்கா. அப்படியே இந்த சைட் ஜேகே சைட் பார்த்தா ஜேகே தான் கார் விட்றான். பட் அவ்வளோ டென்ஷனாக விட்றான். பக்கத்தில் வீ உட்காந்து இருக்கான். உள்ளே அவங்க அம்மா அப்பாக்கே அள்ளு விடுதா. ஐயோ இவன் என்ன பேச காத்திருக்கணும், என்ன திட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஜேகே அப்படியே ஒரு கோவத்தோடு வீயை பார்க்குறான். செத்தம் போல நம்ம தான் ஃபஸ்ட்டு பலியாடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீ என்னை என்ன சொல்லி அங்கே கூப்பிட்டு போனேன், அது ஏன்டா வாய்ஸை ரைஸ் பண்ணுற, டென்ஷன் ஆக்காத, நீ என்ன சொன்ன, அம்மான்னு சொன்னியா? இல்லை
மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன்டா. மீட்டிங் என்ன மீட்டிங்? அது அது வீ இப்படி பண்ணாது எனக்கு செம்ம டென்ஷன் அட்டி வாங்கிடுவா அப்படி சொல்லிட்டு கையை வாங்கிட்டான். வேமா ஜிக்கோட நம்ம கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுற ஜிக்கே அப்படின்னு. நீங்கள் அமைதியாக போயிருங்க, நான் அவங்ககிட்ட தான் பேசுகிறேன், யாரும் குறுக்க வராதிங்க அப்படின்னு. நான் மீட்டிங் தானே ஒன்று கூப்பிட்டு வரலான்னு பார்த்தேன். அம்மா தான் இல்லை ஒரு 10 நிமிஷம் இங்கே கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே மீட்டிங் கூப்பிட்டு போயிடறான்னு சொன்னாங்க. நான் சரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். எனக்கும் பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தலையாடுறான். பொய் சொல்லாத மச்சான், என் கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிருவீல அப்படின்னு. அப்படியே ஜேகே வந்துட்டு அவ்வளோ கோவத்தோட கண்ணை பார்க்குறான். பட் அப்படியே அவன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பார்க்குறான். அவங்க அம்மா இப்போ என்னங்கிறேன், நான் ஒரு பையலை தான் பெற்றிருக்கேன், நான் அப்படி தான் பொண்ணு பார்ப்பேன், எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிட்டா ஒரு லைஃப் நல்லாயிருக்கும், அவ்வளோதான் ஜேகே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு. அம்மா அறிவு கிட்டத்தனமாக யோசிக்காதம்மா, ஆல்ரெடி என் மனசில் ஒருத்தி இருக்கா எத்தனை வருஷமாக இருக்கா, ஒரு நாள் கண்ணு முன்னாடி வந்திருக்காளா, அவள் நினச்சிட்டு கல்யாணம் பண்ண மாட்டானா, சி முன்னே பெற்றதுக்கு கம்மன் இருந்திருக்கலாம் சரிவா, ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, ஒரு பேரம்பத்தியை பார்க்க முடியல, விட்டுரு நான் அப்படியே இறங்கி அனாதாசிரமத்தில் தான் போய் சேர்ந்துக்கிறேன், நீ பாட்டு கல்யாணமே பண்ணாத, அந்த பிள்ளையை தேடிட்டு அப்படியே சரியா என்கிட்ட வராது அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா அவ்வளோ கோவமாக கார் டோர் டப்புன்னு சாத்திட்டு இறங்கி போயிட்டுருக்காங்க. ஜேகேவோட அப்பா ஜேகே பார்த்துட்டு உங்கள் அம்மா ஆசைப்படுறது ஒன்று தான், அதை கூட உன்னால் செய்ய முடியாதா ஜேகே அப்படி சொல்லிட்டு, சரி நீ என்னமோ பண்ணி கல்யாணம் பண்ணாதப்போ, எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் இறங்கி போகிறாரு. பார்த்துட்டு என்னடா அப்போடா போய் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வரா அப்படின்னு. அவங்க 2 பேர் ட்ராமா பண்ணுறாங்கடா. ஜேகே அதை ஏன் ஜேகே ட்ராமான்னு சொல்கிற, அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லு, நீ ட்ராமாங்கிறத நீ தேடுறனால அவள் கிடைச்சிருவாள், இல்லை அவள் பேர் தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு. பாருடா சரி விடு, பேர் தெரியும் ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டோம் தவிர நம்மளால் வேறு எத்தையுமே கண்டுபிடிக்க முடியல. ஜஸ்ட் அந்த பஸ்ஸில் பார்த்தேங்கிற விஷயத்துக்காக நீ அவளை தேடிக்கிட்டு இருக்க, இங்கே உனக்காக உன் பேரண்ட்ஸ் கவலைப்பட்டு இருக்காங்களே அது தெரியலையா அப்படின்னு. உனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் தெரியலையா ஜேகே, தயவுசெய்து நீ விட்டுரு ஜேகே அப்படி சொல்லிட்டு வந்து இறங்க போகிறான். சரி இரு அவங்கள காரில் ஏற்றுறேன், கோவப்படாது அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் போய் கார் நிறுத்துறோம். அவங்க அம்மா ஏறவே மாட்டேங்கிறான். ஏறுமா ஜேகே, என்னை கையை விடு ஜேகே, நீன்ட்ட பேசாத, நம்ம வீட்டுக்கும் வரல எங்கேயும் வரல ஆமா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவங்க அலஸ் ட்ரை பண்ணு, ஆமாம்மா நீ சொன்ன பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறோம்மா, அல்லாதம்மா ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று பண்ண வேணாம்னு சொல்லிடலாம், என்ன விட்டுரு, என்னையும் உங்கள் அப்பாவை விட்டுடா, நிம்மதி அமைச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. ஜேகேவை அடிச்சுட்டு ஜேகே சரி நான் கல்யாணம் பண்ணுறேன் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சமாதானம் பண்ணி காரில் ஏற்றிட்டான். டேரெக்டாக கொண்டு வீட்டில் இறக்கிறோம். 2 பேரும் கோச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இப்படி ஒரு 10 days ஆயிருக்கும். அதை பற்றி அவங்க அம்மா அப்பா பேசியிருக்க மாட்டாங்க, ஜேகிட்ட பேச மாட்டாங்க, சாப்பாடு சமைச்சு வச்சுருவாங்க, மெய்டு தான் பரிமாறணும். அவங்க பரிமாற கூட வர மாட்டாங்க. ஃபஸ்ட்லாம் ஜேகே வரான்னு சொன்னாலே வேகமாக ஹாலுக்கு வர்றது, ஜேகேக்கு சாப்பாடு பரிமாறுறது, அவன் கோட்டை கழட்டி விடுறது, அவனை கேரிங்காக பேசுறது, பார்த்துக்கிறது எல்லாம் பண்ணாங்க. இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல. ஜேகேக்கு அது பயங்கரமாக ஹர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜேகே அதனாலே அவங்க அம்மாட்ட பேச ட்ரை பண்ணி பேசலை. அவங்க கல்யாணத்தை பற்றி பேசினாங்களா இல்லையா, நீ தான் வேணான்னு சொல்லிட்டு, நீ வேணான்னு சொல்லிக்க மாட்டேன் தெரியும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா தயவுசெய்து என்கிட்ட பேசுமா அப்படிங்கும்போது, சரி நான் பேசுகிறேன், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஹாப்பியாக சொல்லுமா, நீ ஹாப்பியாக சொல்லலையே நான் எப்படி ஹாப்பியாக சொல்லுவேன், எனக்கு ஓகே தான்மா, நான் யூனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உனக்கு ஓகே தானே அப்படின்னு. எனக்கு ஓகே தான் அப்படி சொல்லிட்டு அவங்க லைட்டாக சிரிக்கிறாங்க. சரிம்மா நான் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன், சரி போடா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஜேகேவை வெளியே அனுப்புறானே கதை சேர்த்துட்டு அவங்க அப்பா பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. எவ்வளோ ட்ராமா பண்ணி நீ அவளை கல்யாணம் பண்ண வைக்கிறேன், அப்புறம் அவனை போய் நார்மலாக கல்யாணம் பண்ணுறான்னு சொன்னால் பண்ணவே மாட்டேங்கிறான், எவ்வளோ ட்ராமா பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு சம்மந்தி அப்படின்னா சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ஃபோனை டேரெக்டாக எங்கள் யூனா அம்மாவுக்கு தான் வந்திருக்குமே. அவங்க என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா அவங்களும் டேட்லாம் சொல்கிறாங்க. சரி எல்லாமே பார்த்துக்கலாம், பட்டு ஷாப்பிங்க்கு தான் பையன் வருமானான்னு தெரிலையே, அவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறான், கல்யாணத்துக்கு வேறு லீவ் போடணும்ல, அதனால் இல்லை சம்மந்தி பரவாயில்ல, நாங்கள் அதெல்லாம் யூனாவை அனுப்பியே வாங்கிக்கிறோம், எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னா. சரி நாங்கள் மாப்பிள்ளைக்கு நாங்கள் ட்ரெஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சரின்னு பேசிலாம் முடிச்சிட்டாங்க. அப்படியே அந்த 1 month போய் இன்றைக்கி வந்து ஜேகேவோட மேரேஜ். ஜேகே சுத்தமாக யூனாட்ட பேசியிருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் நாள் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டு கூட ஜேகே வந்திருக்கவே மாட்டான். இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னால சரி அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டே வைக்காமல் மேரேஜ் அன்றைக்கி டைரெக்டாக ரிங்கு மாற்றுறது எல்லாமே எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசி அந்த என்கேஜ்மெண்ட்டையும் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. யூனாக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பேசலையே பார்க்கல அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். சரி என்கேஜ்மெண்ட்டுக்காச்சும் பார்த்தலாம் பார்த்தா அன்றைக்கும் வேணான்னு சொல்லவும் யூனாக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் பிடிக்கலையோ அப்படிலாம் தோணியிருக்கும். இல்லை எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி யூனா போட்டுக்கிட்டு சமாதானம் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு அழகாக யூனா கிளம்பியிருக்கா. என்னம்மா வராளா இல்லையாம்மா அக்கா, நான் வர சொன்னேன்ல, நானும் வர சொன்னேன்டி, நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டேன்டி, நான் வரமாட்டேன்னு பிடிவாக தான் பண்ணுறேன் அப்படின்னு. என் கல்யாணத்துக்கு அப்போ நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் இப்போ அப்படி சொல்லிட்டு இவனா போய் உட்காரன். என்ன இவனா பண்ணுறேன், நான்லாம் அக்கா இல்லைனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு.
இவனா இவனை நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, யாருமே என்னையும் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அக்காக்காக தான் நான் கல்யாணமே பண்ணுறேன்னு சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் எல்லாத்துக்கும் ஓகே சொன்னேன்ல, இப்போ ஏன் அக்கா வர மாட்டேங்கிறா? இவனா எனக்கு தெரியல இவனா, இரு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவனா கால் பண்ணிட்டு, நீ வரியா இல்லையா? இவனா நீ கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வா, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ பேசாத, உனக்காக தான் திரும்ப அந்த கல்யாணமே பண்ணிக்கிறேன். நீ தானே சொன்ன நான் பண்ணாட்டி என்ன, நீ பண்ணிக்கோ எனக்காக பண்ணிக்கோன்னு சொன்னில, நான் அதனால தானே ஓகேலாம் சொன்னேன். இப்போ நீ வரமாட்டேங்கிறல, என்கிட்ட பேசாத அப்படி சொல்லிட்டு இவனா வந்து ஃபோனை வச்சுட்டா. ஃபோனை வச்சதுக்கப்புறம் இவனா கண்ணில் அப்படி தண்ணியாக ஊற்றுது. என்னோட அம்மா கண்ணு துடைச்சிட்டு, ஒன்றும் இல்லையே வருவாடி, அக்கா வராது எனக்கு தெரியும், அவள் பிடிவாதத்தை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அவள் வரணும்னு ஆசையாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு இவனா ஃபீல் பண்ணிட்டுருக்கா. சரி சரி அழாதடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களாம் இருக்காங்கடி, அழுறதை பார்த்தா என்னடி நினைப்பாங்க. இப்போ எனக்கு எங்கள் அக்கா வரலன்னு கவலை, அவன் வேணுக்கு அவன் கவலை அப்படின்னு. இவனா அக்கா வருவாடி, இங்கே பாரு இங்கே பாரு அப்படின்னு சொல்லு அப்படின்னு. கார்த்தி போயிருக்கான், போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான், அவன் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவான். உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? எனக்கு இல்லை இல்லை நம்பிக்கை இருக்குது, கார்த்திக் கூப்பிட்டு வந்துடுவான், அழாத சாமி அப்படின்னு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு பொண்ணை கூப்பிட்டு வர சொன்னேன். அக்கா வந்துட்டாளான்னு பாருமா, நீ பார்த்ததுக்கப்புறம் நான் ஸ்டேஜ்க்கு வரேன், அவளை அதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குமா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்களே போய் பார்க்குறாங்க. இல்லை இரு நான் கார்த்திக் கால் பண்ணுறேன், நீ இப்போ அப்பா கூட போ அம்மா அது அப்படின்னு. நீ போயா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவளும் போய் அந்த ஸ்டேஜில் உட்காந்துட்டா. ஸ்டேஜில் இன்னும் மாப்பிள்ளைலாம் வந்து உட்காரல, அவளை உட்கார சொல்லிட்டு அப்புறம் இந்த ஓமகுண்டத்தில் ஒவ்வொன்றா போட சொல்லிட்டு இருக்காங்க. அவளையும் ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அவள் கண்ணு ஃபுல்லாக அந்த வாசல்லே இருக்குது. வரலா அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கா, வரவே இல்லை. அவளுக்கு ஒரு மாதிரி அழுகழுகியாக வருது. பட் அவள் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போட்டுட்ருக்கா. அவள் கண்ணெல்லாம் அப்படியே தேம்பி நிறைஞ்சிட்டே இருக்கு. அப்படியே பார்த்தா பக்கத்தில் மாப்பிள்ளை கிட்ட வந்து உட்கார வைக்கிறாங்க. அவள் நிமிந்து கூட பார்க்கல, அவள் ஐஸ் ஃபுல்லாகவே அந்த சைடு வராங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏமா இவனோட அமௌண்ட்டு இவனா அப்படின்னு. என்னம்மா அப்படின்னு. அக்கா வந்துட்டா அப்படின்னு. அக்கா வந்துட்டாள் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது காரில் வந்துட்டா இப்போ உள்ள வந்துடுவா, வெயிட் பண்ணு அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு அவளும் அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு அப்புறம் அவ்வளோ ஹாப்பியாக அதை போட்டுட்டு இருக்கா. அவள் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக அந்த வீல் சேரில் வச்சு ஒரு பொண்ணு அழகாக தள்ளிட்டு வராங்க. அந்த பொண்ணு ஹெட் வந்துட்டு ஃபுல்லாக டவுன் ஆகி தான் இருக்குது. அந்த சைடு தள்ளிட்டு வந்து ஸ்டேஜில் ஏற்றுறதுக்காக தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவனும் ஐஸ் ஃபுல்லாக அங்கிட்டு தான் இருக்குது. அவள் அந்த சைடை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அதை பார்த்தா அவளுக்கு செம்ம ஷாக்கு. கரெக்டாக வந்துட்டு இவனை பார்த்துட்டே இருக்க பர்சனையும் கூப்பிட்டு வந்து அந்த ஸ்டேஜில் ஏற்றினதுக்கப்புறம் கல்யாணத்தை இந்த சேரில் உட்கார வச்சு தாலி கட்டிக்கலாமா அப்படின்னு. சேரில் உட்கார வச்சா அப்படி சொல்லிட்டு ஐயர் பார்க்குறாரு. சரி அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவனா ஏறி அந்த சேரில் உட்காந்துட்டா. பக்கத்தில் இருக்க பர்சன் சேரில் உட்கார போகிறாங்க. இவனா அவங்கள பார்த்துட்டே இருக்கா. அவங்க சேரில் உட்காரும்போது இவனாவை பார்க்குறாங்க. இவனா அவங்களே பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக இந்த சைட் பார்த்தா அந்த உட்கார்ற பர்சனும் அந்த சைட் பார்க்குறாங்க. அந்த சைடு பார்த்தா ஒரு பொண்ணை வந்துட்டு வீல் சேரில் தள்ளிட்டு வந்து அந்த சேருக்கு பின்னாடி நிற்க வச்சுருக்காங்க. ஜேகேவோட ஐஸ் ஃபுல்லாகவே அந்த வீல் சேரில் உட்காந்துருக்கு மேலே தான் இருக்குது. பட் அந்த வீல் சேரில் இருக்கவங்க யூனா பார்த்தா அந்த தூக்கி அந்த ஸ்டேஜ்க்கு கொண்டு வரப்போ லைட்டாக யூனா பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தலை அப்படியே குனிஞ்சிருக்கும். அப்படியே ஜேகே அந்த சைடு திரும்பி வீயை பார்க்குறான். வீ ஒன்று அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். யூனா வந்து ஷாக்கில் வீயை பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு கெட்டு மேளம் அப்படின்னு சொல்லவும் அந்த தாலியை வந்து கையை எடுத்துட்டாங்க. ஜேகே ஃபுல் ஐஸும் அந்த வீல் சேரில் இருக்கவங்க மேலேயே தான் இருக்குது. ஜேகே அதை பார்த்துட்டு லைட்டாக அவன் ஐஸை குனிஞ்சிட்டு தாலி கட்ட போயிட்டான். கரெக்டாக இப்போ தாலியை கட்டிட்டான். மண்டபத்தில் இருக்க எல்லாரும் ஷாக்கில் என்ன இவன் யாருக்கு தாலி கட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தா அந்த வீல் சேரில் இருக்க பொண்ணு ஷாக்கில் நிமிர்ந்து ஜேகே பார்க்குது. ஜேகே வந்துட்டு ஒயனுக்கு தான் தாலி கட்டியிருப்பான். யூனா அதுக்கு மேலே ஷாக்கில் பார்க்குறா. இந்த பையனா மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்குறா. இல்லாமல் தாலி எங்கள் அக்கா கழுத்தில் கட்டிட்டான் அப்படி இருக்கு அவளுக்கு. இங்கே எல்லாரும் ஜேகே பார்த்துட்டு என்ன பண்ணுறான், இவன் யாருக்கு தாலி கட்டியிருக்கான், அவன் எதுக்கு ஒயனுக்கு கட்டினா, அவன் கட்ட வேண்டியது யூனாக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாம் கடன்னு ஸ்டேஜ் கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயனோட அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஜேகே வந்து 3 முடிச்சின்னு போட்டுட்டு அவனை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஐயர் அதுக்கு மேலே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காரு. அங்கே இருக்க எல்லாருக்கும் மரண ஷாக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்து ஜேகே கையை பிடிக்கிறான். ஃபைனலி என் லவ்வை நான் கரம் பிடித்து விட்டேன் அப்படி சொல்லிட்டு வியோட காதில் சொல்கிறான். வி அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். எல்லாருக்கும் அப்படியே அங்கே ஃபுல்லாக பேய் அடித்த மாதிரி இருக்குது. அங்கே அவ்வளோ பெரிய ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. பட் யூனாக்கும் ஒரு நோய் ஹாப்பியாக தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, யூனா வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கி அவள் வீயை தான் ஃபர்ஸ்ட்டு நிமிர்ந்தே பார்த்துருப்பாள். மாப்பிள்ளையை பாருன்னு சொல்லும்போது அவள் ஒரு ஸ்டெப் நவுந்திருப்பா. ஸோ அவள் டைரெக்டாக பார்த்தது வீயை தான் பார்த்துருப்பா. அவள் வீயை தான் மாப்பிள்ளைன்னு நினச்சிருப்பா. அவளுக்கு வீயை தான் பிடிச்சிருக்கும், ஜேகேவை பிடிச்சிருக்காது. ஏன்னா ஜேகே ஸ்டார்டிங்லேயே உருளை மூஞ்சி வச்சுருந்தான். அவன் மூஞ்சை பார்த்தோன்னே இவன் என்ன உருன்னு வச்சுருக்கான், அப்போ இவன் மாப்பிள்ளையாக இருக்காதுன்னு நினச்சிருப்பா. பட் வீ வந்துட்டு ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைலோடு இருந்திருப்பான். ஸோ வீயை பார்த்த யூனாக்கு வீயை தான் பிடிச்சிருக்கும். அவள் வந்து மாப்பிள்ளை வீன்னு நினச்சிருப்பா. பக்கத்தில் இந்த ஜேகே பார்த்துப்பா அவளுக்கு ஷாக்காக இருக்கும். இப்போ ஜேகே வந்து அவள் அக்காவுக்கு தாலி கட்டிட்டான். அது ஒரு நாள் வருத்தமாக இருந்தாலும் அவளை பார்த்து யாருக்கு பிடிச்சிருந்தோ அந்த பையன் வந்துட்டு மாப்பிள்ளை இல்லை, அவன் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன
சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இவனா ஹாப்பியாக இருக்கா. அப்படியே ஒயனை பார்த்தா இவன் நமக்கு தாலி கட்டிட்டான் ஜேகே அப்படி சொல்லிட்டு அவள் வந்து ஷாக்கில் பார்த்துட்ருக்கா. ஒயனால் எதுவுமே பேச முடியல. அவளுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. எல்லோரும் ஜிகே முறைச்சிட்டு இருக்காங்க. ஜிகேவோட அம்மா வந்துட்டு வேணும் ஜிகே கைப்பிடிச்சிட்டு என்ன பண்ணி வச்சிருக்க, உனக்கு இவனை தானே தாலி கட்ட சொன்னேன், நீ எதுக்கு இந்த பொண்ணு கட்டின, இந்த பொண்ணு அதில் யாரா இதுக்கு எதுக்கடா கட்டினா அப்படின்னு. அம்முமா அப்படின்னானே. அம்முவா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா ஷாக்கை பார்க்குறான். அம்முதான் அப்படின்னு. டே அம்முங்கிற வீல் சேரில் இருக்கா. தம்மா எனக்கும் தெரில அப்படின்னு. ஜிகே ஆனால் இப்போ யூனா ஃபேமிலிக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது. ப்ளீஸ்மா ஏதாச்சும் பேசி சமாளிமா, எனக்கு அம்மு தான் வேணும். இல்லாமல் நான் அம்மு கழுத்தில் தாலி கட்டிட்டேன், என்னால் இதெல்லாம் மாற்ற முடியாது, தயவு செய்து பேச்சு சமாளி. ஜெகி எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. மாமா நீ தானே சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு, எனக்கு பிடிச்ச பொண்ணை பண்ணியிருக்கேன், தயவு செய்து பேசுமா அப்படிங்கிறான். ஸோ பேசி தொலைகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வயனோட அம்மாவை பார்த்தா அவங்க அப்படியே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. வயனி ஓகேவா வயன் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. வயன் அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா அப்படிங்கிறா. அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியுது, ஓ யூனாவுக்கு சிஸ்டர் இருக்காங்களா, யூனாவோட சிஸ்டராக வயன் அப்படி சொல்லிட்டு ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அவள் தங்கச்சியோ அக்காவோ போலம்மா, எனக்கு தெரிஞ்சு தங்கச்சியாக இருக்கும் போல. மாமா அக்கா கல்யாணம் பண்ணி நான் தங்கச்சி பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம கூட அனுப்பி வைக்க சொல்லுமா அப்படின்னு அமைதியாக இருறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு சம்மந்தி அப்படின்னே. என்ன சம்மந்தி உங்கள் பையன் பண்ணி வச்சுருக்காரு, நான் யூனாவுக்கு தாலி கட்ட வயனுக்கு கட்டி வச்சுருக்காரு, என்ன சம்மந்தி அப்படிங்கும்போது இல்லை அது தெரியலங்க, அவள் ஏன் அப்படி பண்ணான்னு கூட தெரில, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு. அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படியே வயன் வந்து பயப்பட ஸ்டார்ட் பண்ணுறாவா. அம்மா பண்ணுறா. அவருக்கு அப்படியே மூச்சு இறக்குது. வயன் ஒன்றும் அம்மா பாருன்னு சொல்லிட்டு கணக்கு தட்டுறாங்க. வயன் வந்து அந்த அதிர்ச்சி அவளை ஒரு மாதிரி பயங்கரமாக தாக்கிருச்சு. அவளுக்கு ஒரு மாதிரி மயக்கமே வந்துருச்சு. வயன் அம்மா பாரு வயன் அப்பா பாரு, அக்கா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் எழுப்புறாங்க. எல்லாருக்குமே அவ்வளோ பதட்டமாக இருக்குது. வயன் என்னாச்சுங்கிறாங்க. வேகமாக ஜேகே வந்த பக்கத்தில் இவனை அவன் நவுத்திட்டு ஒயனை தூக்கிட்டு வேகமாக காருக்கு போகிறான். எல்லோரும் பயந்துட்டே பின்னாடி போகிறாங்க. ஜேகே வந்துட்டு ஒயனை கார் சீட்டில் உட்கார வச்சுட்டு அவன் வந்து காரை ட்ரைவ் பண்ணுறான். அந்த காரில் யாருமே இல்லை, ஜேகே ஒயன் தான் இருக்காங்க. அப்படியே ஜேகே ஐஸில் வந்து டிஎஸ் கொட்டிட்டு இருக்கு. ஒயின் அப்படி சொல்லிட்டு என் கணத்தில் டேப் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணிட்டாங்க. ஜேகே வேகமாக தூக்கிட்டு போய் அந்த அதில் அட்மிட்லாம் பண்ணிட்டு ஜேகே அவ்வளோ பதட்டமாக உட்காந்துருக்கான். அவன் கையை அப்படியே பிசைஞ்சிட்டே இருக்கான். ஜேகேவோட அம்மா வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு ஜேகே ஒன்றும் இல்லை இல்லைம்மா டாக்டர் பார்த்துட்டு இருக்கோம், எனக்கு பயமாக இருக்குமா, அவளே இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கிடச்சா உடம்பு வேறு சரியில்லைம்மா, தாலி தானே கட்டினேன் அதிகமாக அப்படி ஆச்சுமா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு கையை பணிஞ்சிட்டே இருக்காம கண்ணில் தண்ணி கொட்டுது. வயனோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம அழுகிறோம் சரி, இப்போ இவன் தாலி மாற்றி கட்டிட்டான் ஓகே, இப்போ இவன் எதுக்கு அலறான், எதுக்கு இவன் ஃபஸ்ட்டு தாலி கட்டினான் அப்படிங்கிற அவங்க எல்லாத்துக்கும் பயங்கர கன்ஃபியூஸில் இருக்குது. அவங்க எல்லோரும் ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துட்டு இது ஒன்றுமே இல்லை, நார்மலாக அதிர்ச்சியெலாம் மயக்கம் பட்டாங்க, அவ்வளோதான், ஒயின் எந்திரிச்சிருவா, அவன் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒயினோட அம்மா ஜேகே பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, பட் தயவு செய்து எனக்கு ஒயினை மட்டும் கொடுத்துருங்க, நான் ஒயினை நல்லா பார்த்துப்பேன் ஆண்டி அப்படிங்க. அப்படி ஜேகே கண்ணிலேருந்து அப்படியே கண்டினியூஸாக டிஎஸ் கொட்டிகிட்டே இருக்குது. ஒயினோட அம்மா ஜேகே பிடிச்சிட்டு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு என்ன ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானா போதும், மற்றபடி எனக்கு நீ மாப்பிள்ளையே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், தயவுசெய்து அழாதப்பா, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் ஒயினை உனக்கே கொடுத்துட்றோம், நீ அழாத அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்படியே யூனா பார்த்துட்டு யூனா அது அப்படி எனக்கு ஹாப்பி தாம்மா, அக்காவை வந்து அவர் பிடிச்சி எனக்கு தெரிஞ்சு தாலி கட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்னு சொல்கிறா. வந்துட்டு ஷாக்காக பார்க்குறான். ஏன்னா தனக்கு தாலி கட்ட வேண்டிய பையன் வந்துட்டு தான் அக்கா கட்டிட்டா, ஏன் எப்படி பார்த்தா அவள் சண்டை தான் கட்டியிருக்கணும், நீ என்னையே தானே தாலி கட்டிருக்கணும், நீ எப்படி எங்கள் அக்கா கட்டியிருக்கணும்னு சொல்லி. பட் அவள் இவ்வளோ இதாக பேசுகிறா அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போதே எப்படி ஒரு பொண்ணுல தான் அக்காக்காக தன் லைஃபையே விட்டு கொடுக்குறாள் அப்படி தோணுது. சேம் டைம் ஜேகேக்கும் அதே தான் தோணுது. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு ஒயின் கண்ணை முழிக்கிறா. ஒயின் கண்ணை முழிச்சானே வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா அப்படிங்கிற அவங்க அம்மா ஒயின் கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை ஒயின் நீ நல்லா தானே அப்புறம் நான் நல்லா தான் இருக்கேன் அம்மா, அந்த பையன் ஏம்மா எனக்கு தாலி கட்டினான் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். ஒயின் அதாண்டி அம்மாவுக்கும் தெரில அப்படின்னு. அம்மா இது அவுத்தரலாமா, ஒயின் அமைதியாக வருவான், என்னன்னு கேட்போம், கேட்டுட்டு எதாக இருந்தாலும் பார்த்துப்போம், நான் அவுத்துறாத ஒயின் சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவளும் அமைதியாக இருக்கா. அதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒயின் வந்து அந்த வீல் சேரில் உட்காந்துருக்கா. ஜேகே வந்துட்டு அந்த வீல் சேர் பக்கத்துலேயே வந்துட்டு கீழே தான் உட்காந்துருக்கான். பக்கத்தில் சேரில் கூட உட்காரல, கீழே உட்காந்துட்டு ஒயினையே பார்த்துட்டு இருக்கா. ஒயின் வந்து ஜேகேவை பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கா. நீ ஏப்பா ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு தாலி கட்டினா அதை சொல்லுப்பா அப்படின்னு. அது எனக்கு ஒயினை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் தாலி கட்டினேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தீங்க, அதுக்காட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சி தாலி கட்டிட்டீங்களா, ஏங்க இப்படி பொய்யா பேசுகிறீங்க, ஏங்க என் லைஃப் அழிக்கிறதுக்குனே வருவீங்க அப்படின்னு. நீங்கள் பாரு அப்படிங்கிறா. நீங்கள் அவனை பார்க்க முடியும் கையிலேருந்து அப்படியே டிஎஸ் கொட்டிட்டே அம்மா என்னை பாரு அம்மா அப்படிங்கிறா. நீங்கள் வேகமாக அவனை பார்த்துட்டு
ஆ ஜேகே அம்மு அம்மு அம்மாவா அப்படி சொல்கிறீங்க? அப்படி ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் அம்மான்னு கூப்பிட்டோன்னே உங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் பயங்கர ஷாக்கு. அவங்க ஜேகேவா அப்படி சொல்லிட்டு ஷாக்கில் கேட்குறாங்க. இங்கே வந்துட்டு ஜேகே அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. இவங்கள என்ன ஜேகேவான்னு கேட்குறாங்க. உண்மையிலே நீ தான்ப்பா ஜேகேவா, நீ தான் ஜேகேவா அப்படின்னு. ஐயோ நான் அதுங்காட்டி வேகமாக கிட்ட வந்துட்டு, நீங்கள் தான் அந்த ஜேகேவா, அம்முக்கு டெய்லி லெட்ரு போடுறேன்னு சொல்லிட்டு அம்மா அம்முன்னு போடுவீங்க, அது நீங்கள் தானே அப்படின்னு. நான் தான். அம்மா அம்மா உனக்கு எனக்கு சத்தியமாக தெரியலையா அம்மா அப்படின்னு. நீங்கள் இப்படியே ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாமா? ஏன் எல்லாரும் இவ்வளோ ஷாக் ஆகுறாங்க அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம ஒயின் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தா. அப்போ வந்து இவளுக்கு இந்த வீல் சேர்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒயின் ரொம்ப நார்மலான கேர்ள் தான். ஒயின் வந்துட்டு ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கா. பஸ்ஸில் உட்காந்து அந்த விண்டோ சீட்டில் வேடிக்கை பார்க்குறது அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவள் எப்போவும் போல் அந்த விண்டோ சீட்டில் வேடிக்கை பார்த்துட்டே இந்த சைடு திரும்புகிறா. அங்கே பார்த்தா ஒரு ஆன்ட்டி நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஆன்ட்டியை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப, அதாவது ஆன்ட்டின்னு சொல்ல முடியாது, அவங்க பாட்டி, ஓகேவா? அவங்க அவ்வளோ ஏஜானவங்க. அவங்க நின்றுட்டே இருக்காங்களே தவிர யார்ட்டையுமே சீட்டு கூட கேட்கல. ஏன்னா இப்போலாம் யாருமே சீட்டு கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி அவங்க பாட்டிருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு உட்காரலாம்ல, நீங்கள் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு. இல்லைம்மா சீட்டு இல்லைம்மா அப்படின்னு. அப்போ இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கீங்க. இல்லைம்மா நீ உட்காந்துக்கோ. ஏம்மா எனக்கெல்லாம் சீட்டு தர, யாருமா இந்த வயசானவங்களுக்குலாம் சீட்டு தருவா, நீ உட்காந்துக்கோ. ஐயோ அப்படியா சொல்கிறீங்க, வயசானவங்க தான் உட்காரணும், எனக்கு என்ன நான் நின்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவங்க போய் உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்டு உன் பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பேரா அம்மு அப்படிங்கிறீங்க. ஓ அம்முவா, உன் பேர் அம்மு தானா? இல்லை என் பேர் வந்துட்டு வேறு, என்னை எல்லோரும் அம்முன்னு கூப்பிடுவாங்க, எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், ஸோ நீங்களே என்ன அம்முன்னே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டாப்லேயே இறங்கி போயிட்டீங்க. அதே மாதிரி ரெகுலராக உங்களுக்கு யார் சீட்டு வந்துட்டு இல்லாமல் எந்த ஒரு ஆன்ட்டியோ அங்கிள்னாலும் நீங்கள் வேகமாக சீட்டு கொடுத்துட்டு எந்திரிச்சு நின்றுப்பீங்க. அப்படியே போயிட்டுருக்கு. ஜேகே உங்களை டெய்லி நோட் பண்ணியிருப்பான். ஜேகேக்கு அது ரியலி ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் எப்போவும் போல் பஸ்ஸில் ஏறுறீங்க. நீங்கள் ஏறிட்டு இறங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வேமா அந்த உங்கள் ஷோல்டரில் கை வச்சுட்டு வைன் இது என்னது அப்படிங்கிறா. என்னது எப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் பேக்கில் வந்து சைடில் ஒரு லெட்டர் இருக்குது. நீங்கள் லெட்டரா அப்படி சொல்லிட்டு அவ்வளோ பார்க்குறீங்க. லெட்டர் தான் இடு கொடுக்குற படிக்கலாம். இடு நானே படிக்கிறேன் அப்படின்னு. சிப்போ அப்படி சொல்லிட்டு வந்து போகிறேன் போடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க. அம்மு எப்படி இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுருக்குங்க. அம்மா நல்லா இருக்காவா, யார் இப்படி சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க, யாரும் இல்லை, யார் இதை வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் அந்த லெட்டரை வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீ டெய்லியும் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா, பெரியவங்களுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு தான் ஒய்ஃபாக வரணும், பை ஜேகே அப்படின்னு இருக்குது. ஒய்ஃபாக வரணுமா, பை ஜேகேவா, யார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு யோசிச்சுட்டே வந்துட்டேன். அன்றைக்கி அந்த டேவும் எப்பவும் போல் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் எப்பவும் போல் பஸ்ஸில் போயிருப்பீங்க. இன்றைக்கி உங்களுக்கு சீட் கிடச்சிருக்காது. அங்கே இருக்க ஒரு பையன்ட்ட நீங்கள் எப்போதும் போல் உங்கள் பேக் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டீங்க. எப்போவுமே ஒரு ஹெட்செட் போடுப்பீங்க, பாட்டு கேட்டுகிட்டே நீங்கள் பாட்டு ஜாலியாக நின்றுட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவும் போல் அந்த பேக்கை வாங்கிட்டு இறங்கி போயிட்டீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அதே மாதிரி இன்னொரு லெட்டர் இருக்குறீங்க. அதிலே ஓப்பன் பண்ணி படிக்கிறீங்க. அதில் இன்றைக்கி நீ அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே ரசிக்கும் போது பார்க்க அவ்வளோ அழகாக ஏஞ்சல்டிக்காக இருந்த, எனக்கு நீ சீக்கிரமாக என்னோடய ஒய்ஃபாக வந்துரு, பை ஜேகே அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. ஒய்ஃபாக வந்துடும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆமாம் இங்கே பாரு, என்னடி இப்படி சொல்கிறாங்க, இங்கே பாரு 2 லெட்டர் அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. வேன் லெட்டர்லாம் வந்து தூக்கி போடுவேன், நீ அழகாக இருக்கணும், உனக்கு நிறைய லவ் லெட்டர் வரும். அம்மா ஒத்துக்கிறேன், தயவு செய்து இதெல்லாம் படிக்க சொல்லாதடி, டைம் ரெடி. அம்மா பாரு யாருன்னே தெரில, என்னை பார்த்து ஒய்ஃபாக வரையா, ஒய்ஃபாக யாரும் எழுதியிருக்காங்கம்மா, அம்மா இது என்னன்னு பாருமா. ஐயோ எனக்கு என்ன எழுதிருக்கு அப்படின்னா நீங்களும் அதை சொல்லிட்டு பை ஜேகேன்னு போட்டிருக்காரு. ஒரே பையனா அப்படிங்கிறீங்க. அம்மா சரி சந்தோஷம் கிளம்பு அம்மா அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அதேமாதிரி உங்கள் அப்பாட்ட சொல்கிறீங்க, உங்கள் தங்கச்சிட்டு சொல்கிறீங்க, யாருமே ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்கல. அப்படியே ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. டெய்லி உங்கள் லெட்டர் வரும். டெய்லி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் க்யூட்டாக இருக்குது, நீ இப்படி பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் இது மட்டும் தான் டெய்லி அந்த லெட்டர் வரும். நீங்கள் அப்பா எனக்கு சலிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்போவும் லெட்டர் இருக்குறீங்க. யார் வைக்க லெட்டர் இன்னும் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. இன்றைக்கி வந்துட்டு நான் டெய்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு நீ நான் அவ்வளோ பிடிக்கும்டி, நீ ஆசைப்படுற மாதிரி பார்த்துக்கிறேன், நீ எழுதியிருந்தில உன் டைரியில் அப்படி சொல்லிட்டு உங்கள் டைரியெலாம் மென்ஷன் பண்ணி நம்ம டைரியை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கை வேறு. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி பார்த்துக்கிறேன் அப்படி பார்த்துக்கிறேன் எப்பவும் போல் எழுதியிருக்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் எழுதியிருக்கு. நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து இப்போ ஜேகேவை பார்க்காமலே உண்மையை சொன்னால் ஜேகேவை லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிங்க. அவள் லெட்டர் ஒரு நாள் வரலனாலும் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த லெட்டர்லாம் படித்து அதெல்லாம் சேல்ஸ் வச்சுட்டுருங்க. உங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அந்த லெட்டர் போகிற பர்சனை லவ் பண்ணுறீங்க. பட் அது யாருன்னே தெரியாமல் லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும். உங்கள் வீட்டில் சரி என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நீங்கள் மாமாம்மா இன்றைக்கி பாரு ஃபோன் நம்பருக்கு, அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நான் அவனை மீட் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்.
ஏன்டி பார்க்கவே இல்லை, ஒரு மாசமா லெட்ரு போகிறான், அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், அதெல்லாம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. ஜேகே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரிங்கில் அட்டன் பண்ணிட்டான். ஹலோ அப்படிங்கிறான். ஹலோ அப்படின்னு. சொல்லுங்கள் யார் அப்படின்னு. நான் அம்மு, நீங்கள் தான் எனக்கு டெய்லி லெட்டர் போடுறீங்க அப்படின்னு. அம்மு நீயா அப்படின்னானு. நான் தான் அப்படின்னானு. அம்மு எப்படி இருக்க, உனக்கு உண்மையிலே நீலாம் லெட்டர் படிக்கிறியா, அதனால தான் எனக்கு கால் பண்ணிக்கிறோம், எனக்கு கை காலே பறக்கிற மாதிரி இருக்குது, சொல்லு 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 அப்படின்னானே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கில் இருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறோம், உங்களுக்கு ஃபோன்லேயே நல்லா தெரியுதுங்க. நான் அம்மு தான், நான் உங்களை மீட் பண்ணலாமா அப்படின்னு. பண்ணலாமாவா, உடனே பண்ணலாம், சொல்லி இப்போயே வரட்டா. ஆஹா நாளைக்கு டைம் சொல்லிட்டு இந்த டைமுக்கு காஃபி ஷாப் போகிறீங்களா? ஓகே, நான் கண்டிப்பாக உனக்காக வரேன், நான் சீக்கிரமாக வந்துடுறேன், நீ சீக்கிரமாக வா, நான் உன்னை மீட் பண்ண ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். மீட்டு அப்படின்னோட மீட்டுவா அப்படி சொல்லிட்டு ஜேக்குக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் டக்குன்னு ஃபோனை வச்சுட்டீங்க. ஜேக்கு வேகமாக குதிச்சுட்டு அவங்க அம்மாட்ட போகிறான். ஆமாம் ஏன்டா கத்துற அப்படின்னு. அம்மா நான் சொல்லுவேன் டெய்லி அம்மாவுன்னு ஒரு பொண்ணு எனக்கு அவ்வளோ பிடிக்குமா, அவள் பேர் ரியல் நேம் ஒயன், பட் எல்லாரும் அம்மான்னு கூப்பிடுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கா, அம்மு குட்டி மாதிரி இருப்பான். ஆமாண்டா அதுக்கு என்னடா மாமா, அந்த பிள்ளைக்கு நான் நேற்று வந்து லெட்டரில் ஃபோனை விரிச்சேம்மா அப்படின்னு. ஜேக்காவோட அம்மா ஜேக்கு மறைக்கிறேன். மாமா சொல்கிறதுக்கு அப்படின்னு. சரி சொல்லு என்ன, ஃபோன் நம்பரை கிழிச்சு தூக்கி இருந்துட்டாளா, உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்துட்டாளா அம்மா அப்படின்னா. சரி சொல்கிறான். மாமா அவன் நம்பருக்கு கால் பண்ணாமா அப்படி சொல்கிறாங்க. அம்மா ஷாப் கால் பண்ண மீட் பண்ணலாம் சொல்லி வந்து காஃபி ஷாப் சொல்லியிருக்கா அப்படி சொல்லி ஜிக்கே குதிச்சுட்டே இருக்கான். ஜிக்கோட அம்மா சரி குதிக்காதிருக்கேன் இந்த குதிக்கு மாமா நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேம்மா அம்மா அப்படி சொல்லிட்டு ஜேக்க வந்து அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு விடுறான். அதுக்கப்புறம் போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பான், வீக் கால் பண்ணி சொல்லியிருப்பான். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஜேக்கு தூக்கமாக இருந்திருக்காது. அவங்களுக்கு அப்படி தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே தூக்கமாக இருந்திருக்காது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதே டைமுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே நீங்கள் வந்து வீட்டில் இருந்து கிளம்பிட்டீங்க. நீங்கள் அம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு. என்ன ஹாப்பியோட ரொம்ப ஹாப்பி, நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்க போகிறேன், நான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஒருவேளை நான் டெய்லி பார்த்த பர்சனா, எனக்கு தான் கண்டுபிடிக்க தெரியலையா, இல்லை புது பர்சனா எதுவுமே தெரியல, பட் நான் ஃபுல்லாக பிளைண்டாக நான் லவ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் அவனை பார்த்துமே லவ் யூ சொல்லிடுவேன், அவன் எப்போ இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு. சரி அப்படின்னு. ஆமாம்மா அவன் லவ்லியாக அவன் அப்படியே அந்த லெட்டர்லேயே அவன் லவ் அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவான். என்னால் பேசவே இல்லை, எனக்கு வாயே திக்குது அப்படின்னா. உங்கள் அம்மா சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு வாசல் நின்றுக்கிட்டே வெளியும் போகாமல் உள்ளே வராமல் வாசல் வந்து பயங்கரமாக வாயிடிச்சிட்ருக்கேன். உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் தங்கச்சி எல்லாருமே நீங்கள் பேச சிரிச்சுட்டே கேட்டுட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி பேச முடியல, நீங்கள் அப்படியே ஸ்டக் ஆகிட்டீங்க. உங்கள் அம்மா வைன் என்னாச்சு, ஏன் பேச முடியல, வைன் பேசு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அம்மா 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 அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு 3 பேர் வேகமாக வந்திருப்பாங்க. வந்த வேகத்தில் உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு கை காலில் ஒரு மாதிரி இழுத்து நீங்கள் டக்குன்னு கீழே விழுந்திருப்பீங்க. யாருக்குமே எதுவுமே முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஹாப்பியாக கிளம்பிட்டு இருந்த பொண்ணு டக்குன்னு இப்படி விழுந்தால் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை அவசரமாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு ரெக்கவரே ஆகிருப்பீங்க. பட் உங்களால் நடக்க முடியாது. அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சர்ஜரி சொல்லி அது பண்ணால் தான் அந்த பொண்ணு நடக்கும். அந்த பொண்ணுக்கு இப்போ திடீர்னு இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவள் வந்துட்டு வீல் சேர்லேயே தான் இருக்கும் லைஃப் லாங். பட் அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவளால் நடக்க முடியும். ஆப்ரேஷன் பண்ணலாம் லைஃப் லாங் வீல் சேர் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு உங்கள் வீடை விற்றா கூட பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு நீங்கள் இப்போ எனக்கு பண்ணவே வேணாம், எனக்கு இதுவே ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணலாம், வீடை விற்றலாம்னு சொல்லியிருப்பாங்க. தங்கச்சி இருக்கா வேணவே வேணான்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதெல்லாம் நடந்து 2 இயர்ஸ் ஆச்சு. நீங்கள் வீட்டை விட்டு, அதாவது உங்கள் ரூமை விட்டு வெளியே வந்ததில்லை. அந்த வீல் சேரை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே அந்த ரூம்குள்ளேயே இருப்பீங்க. உங்களை யாராச்சும் கீழே இறக்கி போட்டு வந்து விட்டாங்கன்னா ஹாலில் இருப்பீங்க. திருப்பி உங்களை மேலே கொண்டு போய் படுக்க வச்சிட்டாங்கன்னா மேலேயே தான் இருப்பீங்க, கீழே வர மாட்டீங்க. அப்படியே உங்கள் டேஸ் போச்சு. இதெல்லாம் வந்துட்டு இப்போ இப்படியே ஜேகே அப்படியே எல்லாம் கேட்டுட்ருக்கான். இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும். இதே சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஜேகே அப்படியே ஷாக்கில் பார்த்துட்டு இப்போ நீ கிளம்புனியா அன்னைக்கு அப்படியே ஜேகேக்கு அழுக கொட்டுது. ஜேகேவோட அம்மா நைட்டு ஃபுல்லாகவே அன்னைக்கு உனக்காக வெயிட் பண்ணான். அவன் டெய்லி அந்த பிளேஸ்க்கு போவான். ஒரு நாள் வந்துட மாட்டியான்னு. நீ ஏன் வரலனே அவனுக்கு தெரியல. அவன் 2 இயர்ஸாக டெய்லி அந்த பஸ்ஸில் உனக்காக போனான் அப்படின்னு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அந்த பஸ்ஸில் வரியா, டெய்லியும் ஒரு பையன்ட்ட பேக் கொடுப்பே, அந்த பையன் பக்கத்தில் தான் நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னே. பார்த்துட்டு டெய்லி என்கிட்ட தான் பேக் கொடுப்பேன், நீங்கள் ஒரு நாள் கூட நிமிர்ந்து என் ஃபேஸ் பார்த்ததில்ல. அதுவே ஜேகேக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. ஒரு நாள் கூட அவள் ஃபேஸ் கூட பார்த்ததில்லடா. அவள் என்ன நினைக்கிறாளோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிடுவா. எனக்கு அதுதான் அவன் மேலே ஃபாலோ ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் மேலே ஃபாலோ ஆனான். பட் அந்த 2 இயர்ஸ் ஜேகே நீங்கள் எல்லாம் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சான். இப்போ அவங்க அம்மா இந்த மேரேஜ் கூட அவனை அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சது தான். அவன் நான் வரவே மாட்டேன், எனக்கு அம்மாவே வேணும், அம்மாவை தேடுவேன் அப்படி சொல்லிட்டு உங்களை அவ்வளோ தேடி இருக்கான். அவன் நாய் மாதிரி தேடி இருக்கான்னு நாங்களாம் சொல்லுவோம். அந்தளவுக்கு தேடி கூட உன்னை கண்டுபிடிக்க முடியாத ஸ்டேஜில் வந்தால் இங்கே நின்றுட்டுருக்கான். பட் அவன் இன்னைக்கு கிடைப்பான்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை தெரியுமா.
நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டே இங்கே உங்கள் ஐஸ்லேருந்து டிஎஸ் கொட்டுது, ஜேகே மேலேருந்து கொட்டுது, உங்கள் ஃபேமிலியே எழுதுறாங்க. ஏன்னா ஜேகே உங்கள் மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்துருப்பான். அது உங்களுக்காக இத்தனை வருஷம் இப்படி தேடி இருக்கான் அப்படிங்கிறது கேட்கும்போது எல்லாத்துக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நம்ம வெளியே போயிருக்கணும், அப்பயாச்சும் நம்மளை பார்த்துருப்பான் அப்படி இப்படி சொல்லிட்டு உங்கள் மைண்டில் அவ்வளோ ஓடுது, எல்லார் மைண்டில் அவ்வளோ ஓட்டிக்கிட்டு இப்போ எல்லாருமே நார்மல் ஆயாச்சு. ஜேகேக்கு நடந்தது எல்லாம் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு ஜேகே சைடு நடந்தது எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ எல்லோரும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் உட்காந்து உங்களே பார்த்துட்ருக்கான். ஜேகேவோட அம்மா வந்துட்டு ஜேகே கையை பிடிச்சி எழுப்புறாங்க. ஜேகே பார்த்துட்டே இருக்கான். ஜேகே வந்து யூனாக்கிட்ட போய் அப்படியே நிற்க வைக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு என்னம்மா அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். யூனாவும் அமைதியாக ஜேகே பார்க்குறா. ஜேகே யூனாட்ட மன்னிப்பு கேளு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து முட்டி போட போகிறா. யூனா டக்குன்னு பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்புறம் என்ன மன்னிச்சிருக்கேண்ணா, நீ எப்படி பார்த்தா உனக்கு தான் தாலி கட்டுறதா வந்தேன், நம்ம பண்ணது தப்பு தானே. டக்குன்னு நான் அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பார்க்க முடியல, அதனால தான் அம்மாவுக்கு தாலி கட்டினேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நீங்கள் வந்துட்டு உங்கள் வீல் சேரை நவுத்திட்டு வந்து இவனா என்னையும் மன்னிச்சிரு, அவன் தாலி கட்டினப்ப நான் தடுத்துருக்கலாம். பட் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த ஷார்ட்டில் நான் அமைதியாக நிற்கவும் தானே அவன் தாலி கட்டிட்டான், ஏன்னா என்ன மன்னிச்சிருங்களா அப்படின்னு. முதல் 2 பேரும் வாயை மூடுறீங்களா, மன்னிச்சிருன்னு கேட்காதீங்க அப்படின்னு. நீ ஆனால் ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தில்ல, நான் தானே அந்த ஆசையெல்லாம் கெடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே அவ்வளோ பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ கூட இதெல்லாம் கேட்டுட்டு நான் வாயை மூடி இல்லாமல் இல்லை எனக்கு வேணாம் நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கலாம், பட் நான் செல்ஃபிஷாக யோசிச்சுட்டு அமைதியாக இருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அலறீங்க. ஜேகேன்ட்டு ஐயோ என்ன அழாது அம்மு அழாது அப்படி சொல்லிட்டு உங்களை சமாதானம் பண்ணுறான். எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. யூனா பார்த்துட்டு எனக்கு ஜேகே பிடிக்காது அப்படின்னு எல்லாரும் அப்படியே டக்குன்னு அவ்வளோ பார்க்குறாங்க. நான் ஜேகேவை மாப்பிள்ளைன்னு நினைக்கல, இப்போ நடந்தது ஃபுல்லாகவே வந்துட்டு எனக்கு ஷாக்காக இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அப்படி தான் நடக்குது தவிர நான் இன்னும் வந்துட்டு ஜேகேவை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லலை அப்படின்னு. நீ ஜேகேவை பிடிச்சிருக்குன்னு சொல்ல தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. நான் ஜேகேவை மாப்பிள்ளைனே பார்க்கல அப்படின்னு எல்லாருக்கும் சார் ஷாக்கு. அவள் கையை காட்டிட்டு நான் இந்த பையனை தான் மாப்பிள்ளைன்னு நினச்சேன், எனக்கு அவனை தான் பிடிச்சிருந்துச்சி, நான் அவன் பேர் தான் ஜங்குக்குன்னு கூட நினச்சேன். கடைசியாக எனக்கு இந்த ஸ்டேஜில் ஏறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவன் தான் ஜேகேன்னு. கண்டிப்பாக வந்துட்டு ஜேகே ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் வந்திருந்தா நான் கண்டிப்பாக அந்த மேரேஜை நானே நெக்ஸ்ட் டே எழுதியிருப்பேன். இந்த மேரேஜே நடந்திருக்காது, என்கேஜ்மெண்ட்டுக்கு வராதனால இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ யாரும் வந்துட்டு என்னையை கஷ்டப்படுத்திட்டோம்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கு. பார்த்துட்டே இருக்கா. இவன் அவன் வீக்கிட்ட போயிட்டேன், உங்கள் ஃப்ரெண்டு பண்ணது சட்டப்படி பார்த்தா தப்பு தான்ப்பா, அவன் காதலில் கல்யாணம் பண்ணா அதெல்லாம் எனக்கு ஓகே, எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணா எல்லாமே எனக்கு ஓகே, பட் என்ன கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு எங்கள் அக்காவுக்கு தாளிக்கணும் தப்பு தான், ஏன்னா அவனுக்கு தெரியுமா நான் தான் பொண்ணுன்னு, அவன் பண்ணது தப்பா இல்லையா அப்படின்னு. தப்பு தான் அப்படி சொல்லிட்டு நீ வந்து பார்க்குறான். ஸோ உன்னோட ஃப்ரெண்டோட தப்பை நீ வந்து சரி பண்ணு, நீ எனக்கு தாலி கட்ட அவ்வளோதான் அப்படின்னு எல்லாருக்கும் ஷாக்கு. தாலி கட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். என்ன லுக்கு உன் ஃப்ரெண்டு கட்டிட்டான்ல மரியாதை நீ எனக்கு கட்ட அவ்வளோதான் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். டேய் நீ தான் சொன்ன பொண்ணு அழகாக இருக்கணும் தாலி கட்டிடு அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அவன் டக்குனு ஜேகே பார்க்குறான். நீங்கள் ஜேகே அப்படிலாம் சொன்னான் வி அப்படின்னு. அவன் அப்படி தான் சொன்னான் அப்படின்னு. சரி வி அப்போ நீங்கள் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு. ஆனால் அம்மா அப்படின்னு அப்படியே ஜேகே முறைக்கிறான். என்ன ஃபஸ்ட் நம்ம அம்முன்னு தானே நமக்கு முதல்ல தெரிஞ்சு, ஸோ நான் அம்முன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அம்மு உங்கள் தங்கச்சி அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான், கொஞ்சம் உங்களை மிரட்டுறா அவ்வளோதான், நீங்கள் வந்து கட்ட மாட்டீங்கன்னா அவங்க பயத்தில் மிரட்டுறா, ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் நான் யோசிச்சு சொல்ல முடியும். யோசிச்சு டப்பு டப்புன்னு நாளைக்கு காலைல பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனா வந்து போயிட்டா. எல்லாருக்கும் இன்னும் இப்படி மிரட்டுறாங்க, நார்மலாக கூட கேட்டிருக்கலாமே அப்படின்னு தோணிகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நீங்களும் ஜேகேவும் வந்துட்டு உங்கள் ரூமில் இருக்கீங்க. நீங்கள் அந்த வீல் சேர்ல தான் உட்காந்துருக்கீங்க. காலையில் என்ன கெட்டப்பில் மேரேஜ்க்கு வந்தீங்களோ ஸ்டில் அதே கெட்டப்பில் தான் இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்களை தூக்கி பெட்டில் உட்கார வைக்கிறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் ஷூவை கழட்ட போகிறாங்க. இருங்க அம்மா வரேன்னு சொன்னாங்க பிராணம். எதுக்கு அம்மா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும், எல்லாமே கழட்டி வைக்கணும்ல, என்னால் கையெல்லாம் அசைக்க முடியாது, ஸோ அம்மா தான் எல்லாமே மாற்றி விடுவாங்க அதான் அப்படின்னு. அதை நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஜேகே அது நான் அத்தையே வர வேணான்னு சொல்லிட்டு நானே பண்ணிக்கிறேன். ஆனால் ஜேகே அது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு உங்கள் ஷூவெல்லாம் கழட்டுற அவங்களுக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட பையனாக இருக்கான் பாரு, நம்மளை அப்போ லவ் பண்ணான் பட் இன்னும் அது லவ்வோட இன்னும் அதிகமான லவ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. வந்துட்டு உங்கள் ஷூவெல்லாம் கழட்டுறா, அப்புறம் உங்கள் தோடு உங்கள் ஹேர் ஸ்டைல்லாம் கழிச்சு உங்களுக்கு அழகாக பன்லாம் போட்டு வரா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பன்லாம் போட்டு எடுத்துருமா? தலைச்சி கூட தெரியும், அம்மா கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்கேன். உங்கள் செயின் உங்கள் வளையல் எல்லாமே கழட்டி வச்சுட்டு ட்ரெஸ் நான் தான் சேஞ்ச் பண்ணி விடுவேன், உனக்கு ஓகே தானே? ஓகே தான் அப்படிங்கிறீங்க. ஜேகே வந்துட்டு ஃபுல்லாக அவன் ஐஸை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடுறான். உங்களுக்கு சச் ஜென்டில்மேனாக இருக்கா அவனே அப்படி தோணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே வந்து உங்களுக்கு தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் படுத்தா நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு ஒன்று இப்போ ஹக் பண்ணணும்னு தோணுது ஆனால் அப்படின்னாலும் ஜேகே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு உங்கள் கையை தைக்க மேலே போட்டு ஹக் பண்ணிட்டோம். ஆனால் அப்படின்னு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்.
ஏன்னா நான் உன்னை பார்க்க அவ்வளோ ஜாலியாக கிளம்புனேன். எனக்கு அந்த செகண்ட் வந்து அவ்வளோ நடந்துருச்சு. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்துட்டேன்னு தோணுதை விட, அவனை பார்க்க போவே இல்லை. அவன் நம்மளை தேடுவான்லன்னு தோணுச்சு. நான் ஒரு லெவலுக்கு மேலே வந்துட்டு சரி அவன் நம்மளை தேட மாட்டான்னு நினச்சேன். ஆனால் ஸ்டில் என்னை தேடி என்னை கண்டுபிடிச்சி நீ கல்யாணம் பண்ணி இப்போ வந்து இப்படி பெட்டில் இருக்கோம்ல, எனக்கு இப்போ என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னே தெரில அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு இப்போ இப்படி தானே தோணுது அப்படிங்கிறீங்க. ஜேகே வந்துட்டு சிரிச்சிட்டே தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நீங்களும் நல்லா தூங்கிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் ஜேகேயோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஜேகே வந்துட்டு எப்போவுமே உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துவான். நீங்கள் இந்த வீல் சேரில் இருக்கிறதோட அவன் மடியில் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்குது அவன் கூட சேர்ந்து இது பண்ணுறது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே வயன் 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 அப்படி சொல்லிட்டு உங்களை எழுப்புறா. நீங்கள் எந்திரிக்கல. அம்மோ அப்படிங்கிறா. நீங்கள் எந்திரிச்சிட்டு என்ன ஜேகே அப்படின்னு. அம்மோ ஐ ஃபீல் எனக்கு நீ வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவன் குடிச்சிருக்கான் அப்படிங்கிறது. சிக்கி நீ குடிச்சிருக்கு இப்போலாம் ஒன்று வேணாம். ஆனால் நீ எனக்கு வேணும். பட் உனக்கு நான் வேணுமா? எனக்கு நீ வேணும் தான். பட் நீ தெளிவாக இருக்கப்போ வேணும் அப்படிங்கிறியா? ஆனால் எனக்கு என்னமோ ஒன்று ஹர்ட் பண்ணிடுவேணும்னு தோணுது. சிக்கி அப்படிலாம் இல்லை சிக்கி அப்படிங்கிறீங்க. சரி தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் பட்டு தூங்குறான். இப்போ எதுக்கு எழுப்புனா எதுக்கு தூங்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு எதில் ஒரு விஷயம் கிளாரிஃபை ஆனதுன்னா அவனுக்கு நம்ம வேணும் மட்டும் நம்ம இப்படி இருக்கனால அவன் எப்படி நினைக்கிறான் போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே நல்லா தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் எந்திரிக்கிறீங்க. ஜேகே பார்த்தா அழகாக கிளம்பிட்டு இருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எங்கே போகிறேன் போகிறோம் அப்படின்னு. போகிறோமா சரி எப்படி சொல்கிறீங்க. ஜேகே அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களை வீல் சேரில் குறைச்சி நவுத்திட்டு போயிட்டுருக்கா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சர்ப்ரைஸ் அப்படின்னா ஓகே எப்படி சொல்கிறீங்க. ஜேகே அதுக்கப்புறம் வந்து உங்களை காரில் தூக்கி உட்கார வச்சுட்டு வீல் சேர் தூக்கி அங்கே பின்னாடி வச்சுட்டா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சொல்லுப்பா எங்கப்பா போகிறோம் அப்படின்னு. ஷோல்டர் படி அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் ஜேகே ஷோல்டர் வந்து உங்கள் தலையை சாய்க்கிறீங்க. பட் அது கூட ஜேகே தான் ஹெல்ப் பண்ணுறா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு உனக்கு இஷ்டமா இல்லையா எதுக்கு அப்படிங்கன்னா கார் ஓட்டிகிட்டே நீ ஒரு வேளை நார்மலான ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தனா அவன் எதுவுமே சொல்லாமல் செய்வா. பட் இப்போ எல்லாமே நான் சொல்லி உன்னை செய்ய வச்சு தானே செய்கிறேன். அது கஷ்டமா இல்லையா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது ஜேகே. ஓன் சிக்கு ஒன்றும் இல்லை. அம்மா என்னை பாரு அம்மா என்னை பாரா கஷ்டமாக இருக்குது. உனக்கு கஷ்டப்படுத்துறணும்னு தோணுது. அப்போல்லாம் இல்லடி அழாதடி அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. அப்படியே கண்ணு டீயர்ஸ் கொட்டு ஜிக்கு எல்லாத்தையும் தொடச்சிட்டு சரி அழாத ஒன்றும் இல்லை சரியா அப்படிங்கிறா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு அப்படி ஜிக்கு ஷோல்டரில் படுத்துட்டீங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷத்துல நீங்கள் டோட்டலாகவே மயங்கிட்டீங்க. உங்களால் அப்படியே கண்ணெல்லாம் திறக்கவே முடியல. ஃபுல்லாக மயங்கிட்டீங்க. பட் உங்களுக்கு தூங்குன மாதிரி தான் இருக்குது. ஜிக்கு உங்களை பார்த்துட்டு சரி பண்ணிடுவேன்டி என் உயிரை அடக்கு வச்சு கூட நான் சரி பண்ணிடுவேன். என் உயிரே நீ தான் அப்படி சொல்கிறான். இப்போ டேரெக்டாக அந்த கார் பேர் ஹாஸ்பிட்டலில் தான் நிற்கிது. இப்போது வந்து நீங்கள் கண்ணை திறக்கிறீங்க. 2 நாள் கழிச்சு தான் நீங்கள் கண்ணையும் முடிச்சிருக்கீங்க. பட் உங்களுக்கு அதெல்லாம் தெரில. சிக்கே நீங்கள் ஐஸ் திறக்கும் போது சொல்கிற வார்த்தை அது மட்டும்தான். உங்கள் அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு யூனாவும் வந்துட்டு இப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஜிக்கோட அம்மா அப்பா நிற்கிறாங்க. நீங்கள் என்ன பிளேஸ் இது ஹாஸ்பிட்டலா? அம்மா ஜேகே அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கையை டாப் பண்ணுறாங்க. அம்மா ஜேகே அம்மா என்னாச்சு அம்மா ஜேகேங்கம்மா அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜேகே அப்படின்னு ஜேகே வந்துட்டு ஒழிச்சிட்டியா இரு உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு அப்படி இந்த டவல் வச்சு உன்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. அதான் சேர்ந்து டவல் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு நீங்கள் ஜேகே பார்த்துட்டுங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியா எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து என்னாச்சு போனேன் ஒன்றும் அடி நீ மயங்கிட்டேன் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். ஓ சரி அப்படிங்கிறீங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல. நீங்கள் சரி எப்படி சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 2 நாள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கீங்க. ஜேகே தான் உங்களுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி உங்களை பயங்கரமாக கேர் பண்ணி பார்த்துப்பா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்றைக்கு வீட்டுக்கு போவோம் உன்னை எப்போ நடக்க வைக்கிறாங்களோ அப்போ தான் வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு எப்படி ஜேகே பார்க்குறீங்க. ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஸோ உன்னை எப்போ நடக்க வைக்கிறாங்களோ நீ எப்போ நடக்கிறியோ அப்போ வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டியா? ஜேகே அவ்வளோ செலவாகும்னு சொன்னாங்க. செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியா? மயன் நான் உனக்காக உயிரை கூட அடமானம் வைப்பேன்டி. ஆஃப்டர் ஆல் காசு கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன். ஜிக்கி என்ன பண்ணி வச்சுருக்க? இதுக்கு இவ்வளோ செலவாகும்னு தெரியுமா? இதுக்கு 6 கோடி செலவாகும் ஜிக்கி. இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கியா? 6 கோடி நான் 50 கூட செலவு பண்ணுவேன். ஜிக்கி என்ன ஜிக்கி நினச்சிட்ருக்க? ஜிக்கி வந்துட்டு நடக்கிற டைம் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. ஸோ நடக்க வைக்கணும் வா வெளியே போகலாம். ஜிக்கி உனக்கு என்னடா இப்படி இவ்வளோ செலவு பண்ணேன்? என்னை பாரு இப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க அவனை. நான் ஒன்றும் நார்மல் பீப்புள் கிடையாது. என் பேரில் 5 கம்பெனி நடக்குது. எனக்கு 6 கோடி இல்லை 50 கோடினாலும் அது அசால்ட்டு தான். ஸோ உனக்காக நான் அசால்ட்டான அமௌண்ட்டு செலவு பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். அப்புறம் அப்படி சொல்கிறீங்க ஷார்ட்டில் பார்க்குறீங்க அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகே உங்கள் இடுப்பில் கை போட்டு உங்களை தூக்கி எழுப்பி நிற்க வைக்கிறான். உங்களால் இப்போ காலை வந்து தரையில் வைக்க முடியுது. நீங்கள் அப்படியே ஒரு குழந்தை எப்படி தரையில் காலை வச்சுன்னு ஒரு ஹாப்பி ஃபேஸில் பார்க்கும். நீங்கள் அப்படி ஜேகே பார்க்குறீங்க. இவ்வளோ செலவு பண்ணது வேஸ்ட் இல்லைன்னு தோணுது. ஒரு ஸ்மைலை பார்க்கும்போது எக்ஸ்பெக்டே பண்ணல.
சரியாவேன்னு நான் இருக்கேன்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு உங்களை பொறுமையாக நடக்க வைக்கிறான், நீங்களும் நடக்கிறீங்க. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு 2 மந்த்து போது இப்போ நீங்கள் நல்லாவே நடப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டு இப்போ நீங்களும் ஜேகேவும் இப்போ வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆக போகிறீங்க. நீங்கள் ஜேகே கையை பிடிச்சிட்டு நான் இன்றைக்கி நடக்க போகிறேன், நீ ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு, உன் சப்போர்ட் இல்லாமல் நடக்கிறேன் இவன், அது கொஞ்சம் கஷ்டம், இல்லை நான் நடப்பேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு குழந்தை எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சு வந்துட்டுருக்கீங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கலாம், நீங்களும் அப்படியே நடந்து இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஜேகே பார்த்து சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ ஜேகே சொல்லியிருப்பீங்க, உன் பொண்டாட்டி வலது கால் வச்சு இந்த வீட்டுக்குள்ளே கூட்டு வரணும், உனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுல, பட் என்னால் வலது கால் வச்சு வர முடியல அப்படின்னு. என்னப்பெல்லாம் இல்லடி அப்படின்றப்பா நீங்கள் வந்து அப்போ வந்து அந்த வீல் சேர்லேயே அப்படி ஜேகே கூட தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகே வலது கால் எடுத்து வச்சு வா அப்படின்னு ஜேகேவோட அம்மா சிரிச்சுட்டு வலது கால் எடுத்து வச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக நின்றுட்டுருக்காங்க. நீங்களும் ஜேகே வந்து சிரிக்கிறீங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அந்த வலது கால் எடுத்து வைக்க போகிறீங்க. ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு முன்னாடி வந்து அரிசியை வச்சு இதை உதச்சிட்டு வாமா அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டே அந்த அரிசியை உதைக்கிறீங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகே உள்ள அதுக்கப்புறம் பாலும் பழம்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் புதுசாக கல்யாணம் வந்தவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. நீ புதுசாக மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக நான் எங்கள் அம்மாட்ட வந்துட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ண சொன்னேன், அதான் அப்புறம் அப்படி சொல்லி நீங்கள் ஜேகே ஷாக்கில் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த பாலும் பழம்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹாலில் தான் இருக்கு. உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் அவ்வளோ ஹாப்பியான ஜேகே உங்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல, இவ்வளோ ஒரு லவ் ஒரு பையனால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். பட் உனக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், அவன் நீ நல்லா இருந்தால் போதும், உன்னோட ஹாப்பினஸ் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கு அதை நினைக்க நினைக்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து நீங்களே ஜேகேவோட ரூமில் இருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டே வந்துட்டு அந்த ரூம் நடந்து பார்க்குறேன். ஜேகே என்னடி பண்ணுறேன், இந்த ரூம் வந்து 1008 தடவை வீல் சேரில் சுற்றிருப்பேன், பட் எனக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கணும் அப்படி தோணிகிட்டே இருக்கு தெரியுமா. இப்போ நடக்கிறேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்கேன். ஜேகே உங்களை இழுத்து டவால்னு பெட்டில் போட்டு பொண்டாட்டி நாளைக்கு நடக்கலாம்டி இன்னைக்கு என்ன பாரு நீ, நான் திருப்பி வந்துட்டு நான் போய் இந்த வீடு ஃபுல்லாக நடந்து பார்த்துட்டு வரேன். இவன் பறி என் தங்கல் அப்படின்னு. ஜேகே மணியா பண்ணலாமா அப்படியே ஜேகே கொஞ்சம் ஷாக் ஆச்சு. அவன் டக்குன்னு எதிர்ச்சிட்டான். என்ன ஷாக் ஆகுற, ஒன் டைம் நீ கேட்டீங்களா? நான் கேட்கலையே அப்படிங்க. பொறுக்கி ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து கேட்டேன் பண்ணலாமா அப்படின்னு. ஜேகே சிரிக்கிறா. நீங்கள் ஜேகேக்கு வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஜேகேவும் கிஸ் பண்ணுறா. நீங்கள் நிமிஷம் அப்படிங்க. ஜேகே என்ன அப்படிங்களா, நீங்கள் ஜேகே மேலே ஏறிட்டு ஜேகே டைட்டாக பாங்க மேலே படுத்துட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜேகே சிரிச்சுட்டே வந்து ஹக் பண்ணிட்டு எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒன்று இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ண அவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா. நான் என்னால் பிடிக்க முடியலன்னு சொல்லி நான் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்க ஒரு நாள் கூட நான் முடியல. பட் இப்போ வந்து இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு ஜேகே கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே ஃபேஸ்லாம் அப்படியே டச் பண்ணி அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஜேகே படுத்துருக்கோம், நீங்கள் தான் அப்படியே ஜேகே ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டாங்க. ஷர்ட்லாம் கழட்டி அவனை அவ்வளோ டச் பண்ணி அவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா ஜேகே எப்போவுமே வந்துட்டு உங்களை தொடுவான், அவங்களை தூக்குவான். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அவனை தொடணும் அந்த ஃபீல் அதிகமாகவே இருந்திருக்கும். அவன் கையை தூக்கி வைப்பான், பட் உங்களால் அதை ஃபீல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த கை அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க தான் முடியும். இப்போ நீங்கள் அவனை ஃபீல் பண்ணுறனால உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகே உங்களை கீழே படிச்சுட்டு இன்னொரு நாள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணி இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்ல நீங்கள் ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸும் ஜேகேயோட ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக ஃப்ளோரில் இருக்குது. ஜேகே அந்த செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ ஹாப்பியாக மூவ் பண்ணுறா. நீங்களும் அவங்க கூட அவ்வளோ இதாக ஜாலியாக 2 பேரும் என்ஜாய் பண்ணி பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு வழியாக அது முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஜேகே பார்த்துட்டு டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு கால் வலிக்கு தான் என்ன சின்ன அப்படி சொல்லிட்டு எதாச்சும் உங்களை அவ்வளோ கேர் பண்ணுறான். ஒன்றும் இல்லை படு, அதெல்லாம் நார்மல் தானே. இல்லை நீ சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லைடா படுடா அப்படின்னு ஜேகே உங்களை படுத்துக்கலாம். நீங்கள் ஜேகே பார்த்து டைட்டாக ஹக் பண்ணு. ஜேகேவும் டைட்டாக ஹக் பண்ணுறான். இன்னும் அப்படின்னு ஜேகேவும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்ட எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பலனாக நீங்கள் கிடைப்பான்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என் கஷ்டத்துக்கெலாம் ஒரு பெரிய சந்தோஷம் நீ மட்டும்தான். ஐ லவ் யூடா அப்படிங்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து லவ் யூ அப்படிங்கிறாலும் ஜேகே பார்த்துட்டு அன்றைக்கி ஒன்று பார்த்துருந்தேன்னா கூட நம்ம லவ் பண்ணியிருப்போம், கல்யாணம் பண்ணியிருப்போம், இப்படி இருந்துருப்போமான்னு தெரில. பட் இப்போ வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மேரேஜ் நடந்துச்சு. என்னால் நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நீ நான் அவ்வளோ கேர் பண்ணிப்பேன். என்னை டெய்லியும் குளிக்க வைக்கிறது, எனக்கு சாப்பாடு ஊட்டுறது, என்னை வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பார்த்து பண்ணுவேன். ஒரு சின்ன ஈகோ கூட உனக்கு இருக்காது. இதெல்லாம் நம்ம பண்ணணுமா அப்படி சொல்லி ஒரு நாள் கூட நினைக்காம அவ்வளோ இது பண்ணியிருக்க நீ. கண்டிப்பாக நான் நல்லா இருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. எனக்கு தெரிஞ்சு கடவுள் இதுக்காக தான் அப்படி பண்ணார் போல் அப்படின்னு நினச்சிக்க. உங்களுக்கு வாய் மூடு. இல்லை சொல்லிக்கிறேன், அதனால தான் கடவுள் அப்படி பண்ணியிருக்கார் போல். உன் புருஷன் மேலே லவ் வந்து சும்மா லெட்டரில் மட்டும் எழுதி வைக்கல, உன் மேலே அவன் உயிரையும் வச்சுருக்கான் பாருடின்னு சொல்லி கடவுள் விட்டுருக்காரு. கடவுளுக்கு ஒரு நன்றி, என் கணவருக்கு ஒரு நன்றி அப்படின்னு. அப்படிங்களா நானும் ஒன்று சொல்லணும். சொல்லு. கண்டிப்பாக வந்துட்டு நீ நல்லா இருந்தால் நானும் இந்த அளவுக்கு கேர் பண்ணியிருப்பேன்னு தெரில. பட் நான் கேர் பண்ணியிருப்பேன், பட் இந்த அளவுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரில.
இவ்வளோ கேரிங் வந்துட்டு உன் மேலே வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் எனக்கும் ஓவர் ஃப்ளோ ஆனது எனக்கும் இப்போ தான். ஸோ லவ் யூ டி. கண்டிப்பாக எனக்கு சீக்கிரமாக குட்டி தம்பி வந்துடுவான். நான் அவனையும் இதே மாதிரி கேரிங்கோடு பார்த்துப்பேன். ஓஹோ அப்படிங்கிறீங்க, அவனும் அப்படிங்கிறான். நீங்கள் ஜெயிக்காமல் அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறீங்க. ஸோ ஹாப்பி என்டே. இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா அப்படி இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் பெருசாக லென்த்தாக கூட்டு போகலான்னு பார்த்தேன். சரி போதும், இதுவே வந்துட்டு இது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மூமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஃபுல்ஃபில்லாக முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரிஞ்சாதான் ஓகே இந்த மாதிரி கண்டென்ட் போடலான்னு தோணும். இதை வந்துட்டு நான் வந்து என்னோட லவ், விஜய்க்கோட லவ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாகவே காட்டிட்டேன். ஸோ அந்த லவ்லாம் எப்படி இருந்துச்சு, ஒருத்தருக்காக நம்ம வந்து எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து பண்ணியிருப்பான். ஒயனை ஃபுல்லாக தேடி எல்லா விஷயமும் ஒன்றும் பண்ணியிருப்பான். ஒயனும் ஜேகேக்கு எந்த எல்லை வேணால் போகலான்னு சொல்லி ஒன்றும் நினச்சிருப்பா. ஜேகே வந்து காசு போட்டு சரி பண்ணதெல்லாம் ஓகே, பட் அந்த லவ்னால தான் ஒயன் வந்து சரியானான். அந்த லவ் இல்லைன்னா எவ்வளோ காசு செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாலும் அது சரியாகாது. அது ஒரு ட்ரூ லவ்க்காக அது சரியாகணும்னு ஆசைப்பட்டு சரியாயிருக்கு. ஸோ அதனால தான் எனக்கும் சரியாச்சு. ஓகே பாய், லவ் யூ. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.